அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். நாம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் முதல் வாரமான வெள்ளிக்கிழமை இன்று சுக்கிர ஓரையில் இந்த மகாலட்சுமி தீப வழிபாடை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கார்த்திகை மாதம் என்பது எப்படி சிவபெருமானுக்கும் முருகபெருமானுக்கும் ஐயப்பனுக்கும் உகந்த மாதமாக திகழ்கிறதோ அதே போலதான் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த மாதமாக கருதப்படுகின்றது. அப்படிப்பட்ட மாதத்தில் மகாலட்சுமி தாயாருக்குரிய கிழமையான இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் மகாலட்சுமி தாயாரை சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபாடு செய்யும் பொழுது நம் வீட்டிற்குள் வந்து நமக்கு அனைத்து விதமான செல்வ சுகத்தையும் அருள்வார் என்று நமக்கு நிச்சயமாக நாம் நம்பப்படுகிறோம். அப்படி மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். மகாலட்சுமி தாயார் 108 பொருட்களில் வீட்டிருக்கிறார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். மகாலட்சுமி தாயார் வீட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது நமக்கு கிடைக்கும் என்று தெரியும். மகாலட்சுமி தாயார் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கக்கூடியவள் அல்ல, ஒவ்வொரு இடத்திற்கும் மாறிக்கொண்டே இருப்பாள். அதனால் தான் மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டிற்கு வரவழைப்பதற்காகவே சில வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இந்த பதிவில் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு. வீட்டு பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து பன்னீர் தெளித்துக் கொள்ளுங்கள். அதில் பச்சரிசி மாவினால் வஸ்திக் சின்னத்தை வரைய வேண்டும். வஸ்திக் சின்னத்தில் மகாலட்சுமி தாயார் என்பவள் குடியிருக்கிறார் என்பது பலரும் அறிந்த உண்மையே. இப்படி வஸ்திக் சின்னம் வரைந்த பிறகு அந்த வஸ்திக் சின்னத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த வஸ்திக் சின்னத்தின் 4 முனைகளிலுமே 4 அகல் விளக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள். வஸ்திக் சின்னத்திற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து சுத்தமாக நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றலாம். அப்படி தாமரை தண்டு கிடைக்காத பட்சத்தில் பஞ்சு திரி போட்டும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் சகோதரிகளே. இந்த பூஜை வழிபாட்டில் நெய்வேத்தியமாக பால் பாயாசம், கற்கண்டு, பொங்கல் போன்றவற்றை வைக்கலாம். பிறகு மல்லிகை பூவால் மகாலட்சுமி அஷ்டகத்தை கூறி அந்த வஸ்திக் சின்னத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒருவேளை மல்லிகை பூ கிடைக்கவில்லை என்பவர்கள் வில்வ இலையையோ அல்லது துளசியையோ பயன்படுத்தலாம். முடிந்த அளவிற்கு வாசனை நிறைந்த மல்லிகை பூவே பயன்படுத்துவதே அதீத பலனை தரும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த வழிபாட்டை நாம் செய்து முடிப்பதற்குள்ளாகவே மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்கு வந்து விடுவாள், நாம் ஏற்றி வைத்த அந்த தீப சுடரில் எழுந்தருளி விடுவாள் என்று கூறப்படுகின்றது. சகோதரிகளே, நீங்கள் இதை பின்பற்றுங்கள். ஒருவருடைய வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு மகாலட்சுமி தாயாரின் வாசம் என்பது நமக்கு மிகவும் மிகவும் அவசியம். இதை முழு நம்பிக்கையுடன் இந்த முறையில் கார்த்திகை மாத இன்று வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்பவர்களுடைய வீட்டில் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவாள் என்ற தகவலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் கூறியபடி நீங்கள் இதை கடைபிடிங்கள் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.